இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா ஐயோ நெருப்பு அக்கா நெருப்பு ஐயோ யாராவது வாங்க ஐயோ நெருப்பு அக்கா ஐயோ சந்திரா சந்திரா என்னாச்சு ஐயோ சந்திரா ஐயோ சகல என்னாச்சு? என்னாச்சு? என்னது எப்படி நெருப்பு பிடிச்சு எரியுது தெரியலக்கா. நான் போனே பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு கரகர வாட வந்துச்சு. என்னன்னு பார்த்தா எப்படவே எரிஞ்சிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். சித்தி ஐயோ நெருப்பு பிடிச்சுக்குச்சா? இங்க எப்படி நெருப்பு வரும்? சித்தி, நாங்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிட்டோம். திடீர்னு எப்படி செல்லுல தீ பிடிக்கும் ஒண்ணும் புரியலையே. இன்னைக்கு நீங்க எதர்ச்சியா டைனிங் டேபிள்ல ராணி மாதிரி உட்கார்ந்து செல்போனை பார்த்துட்டு இருக்கும்போது உங்க புடவைல தீ பிடிக்குதுன்னா இத வேற என்னன்னு சொல்றது? சாமி குத்தனா? ஆமா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். முளைப்பாரி எடுக்க கூடாதுன்னு என்ன தடுத்தீங்கல்ல, அதான் கடவுள் சோதனை காட்டுறாரு. சாமி விஷயத்துல விளையாடுறது தப்புன்னு இப்ப வாச்ச புரிஞ்சுக்கோங்க சித்தி. ஏய் என்ன ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்க? இது சாதாரணமா நடந்த விஷயம். இதுக்கு கண்ணு காது மூக்கு வச்செல்லாம் பேசாதீங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க. பெருசுப்படுத்தாதீங்க அத்த. அப்படி அசால்ட்டா விடுற மாட்டா இது? சாமி குத்தம் உங்களோட முடியாம இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா யாரு பதில் சொல்றது? எங்க பெரியத்தைக்கு வந்ததுன்னா தாங்குமா அந்த குடும்பம்? அப்போ இதுக்கு என்னமாமா பண்றது? யாராவது சாமியார கூட்டிட்டு வந்து குறிக்கலாம்னு தோணுது. அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னாரு வச்சுக்கோங்க, அது அப்படியே செஞ்சிடலாம். மாப்பிள்ள சொல்றதா கரெக்ட். யாராவது சாமியார கூட்டிட்டு வந்து நம்ம பரிகாரம் கேட்டுருவோம். அதெல்லாம் வேண்டாம் மாமா, தேவையில்லாத வேலை. அப்படிலாம் சொல்லாதீங்க, தெய்வ குத்தமா எடுப்போது. சாமியார் வரட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏ நான் சொல்றதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சொன்னா கேளுங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, விடுங்க. சந்திரா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சாமியார் வரட்டும், அவர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்போம். மாப்பிள்ள நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க, கூட சகலையும் கூட்டிட்டு போறேன். சரி, போயிட்டு வாங்க. பாப்பா போலாம். சந்திரா, நீ போய் ட்ரெஸ் மாத்து. சரி, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? இங்கு என்ன பிரச்சனை? இவ என் தங்கச்சி. இவள்தான் உங்கள் பிரச்சனையா? இல்ல சாமி, இவ புடவையில திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. அதை எல்லாரும் அவசகுணம்னு சொல்றாங்க. அதனால உங்களை மாதிரி சாமியாரை கூப்பிட்டு கேட்டா அவங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் சொல்லுவாங்க. அதான் நான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். ஓம் நமச்சிவாய. சாமி, நீங்களே கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்க, இந்த வீட்ல மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எப்படி பார்த்தாலும் கணக்கு சரியா வரலையே. என்ன சாமி சொல்றீங்க? சாமி குத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்க. நான் உருட்டின சோழியும் போட்ட கணக்கும் அப்படிதான் சொல்லுது. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாவே வரல. அந்த தெய்வ குத்தத்தை சம்பாதிச்சிட்டீங்க. பாவி ஆயிட்டீங்க, பாவி ஆயிட்டீங்க. அக்காவும் தங்கையும் தானே பாவி ஆயிட்டீங்க. என்ன சாமி சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கிறது தானே புண்ணியம்.
ஆனா நீங்க முளைப்பாரி எடுப்பதற்கு உங்க மகள்களை அனுப்பாம இருப்பது மிகப்பெரிய பாவம், தீராத பாவம். அவங்க கைகளால் அன்னதானம் போடுவது உங்களுக்கு தான் புண்ணியம். இதை நீங்கள் உங்கள் பெண்களை செய்ய விடாம தடுத்ததால் சேலையில் தீப்பிடித்ததற்கு அதுதான் காரணம். அந்த அபசகுணத்தை அது உணர்த்திருக்கிறது. இப்படியே நீங்க பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த வீட்ல இருக்கிற எல்லா பெண்களுடைய சேலையும் அடுத்தடுத்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதுக்கு பரிகாரமா உங்க பொண்ணுங்களை கோயிலுக்கு அனுப்பி முளைப்பாரி எடுக்க சொல்லுங்க. இவங்க கையால் அன்னதானம் பண்ண சொல்லுங்க. எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஓம் நமச்சிவாய. பாட்டி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க பேத்திங்க எல்லாம் கோயிலுக்கு வர போறாங்க. என்னையா சொல்ற? நெசமாவா? என் பேத்திங்க கோயிலுக்கு வராங்களா? ஆமா பாட்டி, நாங்க அத்தை கிட்ட பேசிட்டோம், அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே கோயில் காரியங்களை உங்க பேத்திங்களை வச்சே செய்யலாம். எப்படியா? நான் வீட்டுக்கு வந்தப்ப அப்படி சண்டை போட்டா இதுக்கு எப்படி உன் அத்தைக்காரி ஒத்துக்கிட்டா? அது எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, விடுங்களேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் பாட்டி வந்தேன். சந்தோஷமா இருக்கியா? ஐயா, இந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போயிடியா. இந்தா, இத என் 4 பேத்திகளுக்கு கொடுத்துறியா? ஐயா, பார்த்து போயிட்டு வாயா. சரிங்க பாட்டி, நான் போய் இது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். வரேன் பாட்டி. வாயா. அப்பா முருகா, உன் கருணையால என் பேத்திங்கெல்லாம் கோயிலுக்கு வர போறாங்க. இதெல்லாம் உன்னாலதான் ஏன் முடிஞ்சது. ரொம்ப நன்றியா முருகா. முருகா, இந்தாக்கா. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வரீங்கன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க உங்களுக்காக ஏற்கனவே வாங்கின துணியெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அத்தை, உங்களுக்கும் இதுல துணி இருக்கு. எனக்கு வேண்டாம் மாப்ள, இவங்க எல்லாரும் போட்டுக்கட்டும். மாமா, உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. இதுல ஆளுக்கு 2 ட்ரெஸ் இருக்கு. ஒன்னு இன்னைக்கு போட்டுக்க சொன்னாங்க, இன்னொன்னு நாளைக்கு போட்டுக்காங்க. சரி, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்பலாம். ஒரு சின்ன விஷயம், நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்க? எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ம்.